நம்ம சகோதர சிநேகம் ரொம்ப அவசியம். நம்ம தான் ஒண்ணு செய்ய முடியல, செய்யறவங்களோடு சேர்ந்து நாம என்ன செய்யணும்? ஒண்ணு சேர்ந்து ஓடணும். இல்லையாப்பா? அவன் கள்ள பையன் இல்லை, நாம் தான். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் அவன் நல்லா இல்லை, அவன் சரியில்லை, அவன் நல்லா இல்லை. நீ இப்படியே சொன்னீங்கன்னா நீ எதுதான் நீ சரியா இருக்கியா? நீ ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்க? இந்த யோராமுடைய ஆவிதான் தன் சகோதரனை கொலை செய்யறது. கொலை என்ன? புதிய ஏற்பாடுல என்ன கொலை? தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். நமக்குள்ள பகை விரோதங்கள் வேண்டாம், பகைமை என்பதே வேண்டாம். சிலுவையில இயேசு பகையை சிலுவை இணைஞ்சார், ஆணி அடிச்சு சாகடிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகள் நாம தேவ அன்பினால நிறைந்து சத்துருக்களை கொல்லுவதல்ல, சத்துருக்களை வெல்ல வேண்டும். சத்துருக்களை வெல்ல வேண்டும். அதே துறமணி ஐயா இங்க வந்து ஊழியம் ஆரம்பிச்சாரு, எங்க பாப்பார்பட்டில. அப்ப ஏசுராஜா பள்ளிக்கூடம் தொடங்கினார். அப்ப நான் அப்ப போன்லாம் கிடையாது, கடிதம் எழுதினேன். என்ன எழுதினேன்? நீங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செய்றீங்களா? ஒண்ணு கத்தருக்கு ஊழியம் செய்யுங்க, இல்ல உலகத்துக்கு ஊழியம் செய்யுங்க. ஸ்கூல் வந்து பிசினஸ் அல்லவா, நீங்க எப்படி தொடங்குறீங்க? அப்ப அவங்க மனைவி எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க, பாஸ்டர்ப்பா அந்த எங்க ஐயா வந்து அந்த ஸ்கூல் நடத்தல, நான் தான் ஸ்கூல் நடத்துறேன். அதுக்கு பேர் ஏசுராஜான்னு பேர் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏசுராஜான்னு சொல்லி மோகன் ஒரு 25 பஸ் அந்த ரூட்ல ஓடுது. ஓடுது. அந்த பஸ் பேரை படிக்கும் போது எல்லா மனசுல என்ன படிக்கிறோம்? இதே ஒரு சுவிசேஷமாச்சே. அப்புறம் நான் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன். அன்னைக்கு நான் ஒரு வேகத்துல உங்கள்கிட்ட நானும் பேசிட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு தரிசனம் கத்தர் கொடுத்திருக்காரு, நான் குறை சொல்லிட்டேன், என்ன செய்ய மன்னிச்சுங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தரிசனம் கத்தர் கொடுத்திருக்காரு. அதை புரிந்து கொள்ளாதபடி நம்ம பாட்டுக்கு மனசுல வரதெல்லாம் பேசினா இதுதான் நாம் இன்னைக்கு செய்யற தப்பு. தோன்றதெல்லாம் பேசக்கூடாது, காண்றதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம சகோதர சிநேகம் ரொம்ப அவசியம். எபிரேயர் 13:1 எல்லாரும் மனப்பாடம் பசங்க, சின்ன வசனம். எபிரேயர் உங்களுடைய சகோதர சிநேகம் நிலைத்திருக்கட்டும். சகோதர சிநேகம் நிலைத்திருக்கட்டும். அது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, பிரதர்ஸ் லவ் கண்டினியூ. உங்கள் சகோதர சிநேகம் என்ன செய்யட்டும்? தொடரட்டும். சகோதர சிநேகம் தொடரட்டும். அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டால், நம்ம தான் ஒண்ணு செய்ய முடியல, செய்யறவங்களோடு சேர்ந்து நாம என்ன செய்யணும்? ஒண்ணு சேர்ந்து ஓடணும். ஒரு ஐக்கியம் தொடங்கிட்டோமா, அதை சேர்ந்துக்கிறேன். இந்த வந்துட்டேன், ஒரு மீட்டிங் வர முடியல, அடுத்த மீட்டிங் வந்துடுறேன், சேர்ந்து ஓடணும். ஒரு இடத்துல ஒரு குழந்தை என்ன காணாமல் போச்சு. ஒரு கிராமவாசிகள் மலையை ஒட்டி கிராமத்துல. அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? அந்த குழந்தைய தேடி தேடி பார்த்துட்டு ராத்திரி ஆச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. மறுநாள் என்ன செஞ்சாங்க? அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நம்ம தனித்தனியா தேடக்கூடாது, என்ன செய்யணும்? ஒன்று சேர்ந்து தேடுவோம் சொல்லி இந்த குழந்தைய எல்லாருமே வரிசையா கை கொடுத்து, இப்படி ஒரு காடு, ஒரு இடத்துல மரம் இருக்கும், இப்படி சேர்ந்து போனாங்க பாருங்க. ஒரு இடத்துல குழந்தைய கரடிய ஏதோ சாப்பிட்டு அப்படியே அறவரையா பாடி கிடக்கு, பாடி தூக்கியாச்சு. அப்ப அந்த தாய் என்ன அழுகுறா? இன்னைக்கு சேர்ந்து தேடணுங்கல்லவா, என் பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, நேற்று நம்ம சேர்ந்து தேடினோம்னா என் பிள்ளை உயிரோட காப்பாற்றிருக்கலாமே. அதனால நாம என்ன செய்யணும்? இந்த ஒன்று சேர்ந்து செயல்படுறதுக்கு நம்ம பாடுபடணும். அந்த அபிஷேகம் என்ன செய்ய தெரியுமா? சங்கீதம் 133 1 படிங்க. மோசே சொல்லுங்க, மோசே மோசே 130 1 உங்களை அடிக்கடி பேசுற சொல்லுங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை ஒன்று சேர்ந்துடணும். என்ன செய்யணும்? ஒன்று சேர்ந்துடும். அல்லேலூயா. சரி, எனக்கு வயசாகி போச்சு, நான் மெதுவா ஓடியாறேன், நீ வாலிப்படை முன்னாடி ஓடுங்க, நான் பின்னாடி வர்றேன். இன்னைக்கு என்னுடைய முறுக்கு வண்டியிலேயே நான் இங்க வரலாம் இருந்தேன். முறுக்கு வண்டினா தெரியுமா? முறுக்கு வண்டினா டிவிஎஸ் எக்ஸல், முன்னும் பிடி வச்சிருந்தேன், இப்போ எக்ஸல். சரி, வெயில் பயங்கரமா அடிக்குது. வெயில் வந்து அடிச்சு உட்கார எங்கேயோ சொல்லிட்டு நான் மோசையை போன் பண்ணேன், தம்பி நான் பருவூர் வந்துடுறேன், என்னை வண்டியில கூட்டிட்டு போயிருக்கேன். சரி வாங்க, அப்படிதான் வந்து சேர்ந்தோம். அழைச்சவர் ஒருத்தர் தான். ஊழியர்கள் வித்தியாசம் உண்டு, கத்தர் ஒரு அழைப்புல வித்தியாசம் இருக்கு, வரங்கள வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு இது